அடுத்த செய்தியாக தர்மஸ்தலா, அதை வைத்து இந்த ஒரு மாத காலமாக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள். தோண்ட தோண்ட பிணங்கள், புதைகுழியில் எலும்புகள் அப்படிலாம் தம்ப்நெயில போட்டுக்கிட்டு ஒரு ஏகப்பட்ட யூடியூப், ஏகப்பட்ட செய்தி சேனல், இந்தியாவே அலறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, நம்மை போன்ற செய்திகளை எடுத்துரைப்பவர்கள், அப்புறம் அந்த ரைட் விங்கு அப்படிங்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு செய்தி போட்டா உடனே யாராவது கமெண்ட்ல வந்து தர்மஸ்தலா பத்தி பேசுவியா, தர்மஸ்தலா பத்தி பேசுவியா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தர்மஸ்தலா பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ அந்த முகமூடி நபர் பொய்யை சொல்லி தன்னை பிரபலமாக்கிக் கொள்வதற்காகவா அல்லது பின்னாடி யார் இருந்து இயக்கினார்கள் அப்படிங்கக்கூடிய தகவலும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவரை இப்போ கைது செய்திருக்காங்க. அவர் சொன்ன இடத்துலலாம் போய் தேடி பார்த்துட்டு அங்கெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதோடைய பின்னணியை நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் மீண்டும் நேயர்களுக்கு தெரியும், 1995 2014 நூற்றுக்கணக்கான பிணங்கள் அங்கே பிதைக்கப்பட்டது. பெரும்பாலும் இளம் பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவர்களை துப்பட்டாலாம் கிடக்கும். மேற்பார்வையாளர்கள் சொன்னாங்களேன்னு சொல்லி நாங்கள் போதிச்சேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் சொல்ல, திடீரென்று அட்வொகேட்டோட போய் போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கி நான் ஒரு 13 இடத்த சொல்கிறேன், அங்கெல்லாம் சர்ச் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இதுக்கு தான் காத்திருந்தோம்டா அப்படின்னு உடனே தொடங்கி தட்டி உடனே கம்யூனிஸ்ட் குரூப்புகள், அவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள், அப்புறம் மும்மீன்கள், கிறிஸ்துவ அமைப்புகள், என்ஜிஓக்கள், அவங்கள்ட்ட காசு வாங்கி தின்னு நடத்தக்கூடிய யூடியூபுகள், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள், இவங்க எப்போவுமே எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். இவங்கெல்லாம் உடனே கழுத்தில் குச்சிட்டாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த தம்பனையெல்லாம் வச்சுட்டு, குறிப்பாக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். நியூஸ் மினிட் அப்படிங்கிற ஒரு சேனல், அது எப்படிப்பட்ட சேனல்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் கடந்த ஒரு மாதமாக என்னென்ன வீடியோ அவங்க அதில் வேறு அவங்க ரிசர்ச்சுக்குன்னு வேறு நீங்கள் பைசா, நாங்கள் எப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறோம் தெரியுமா? இந்த இதெல்லாம் போய் நேரடியாக களத்திலே போய் ஆய்வு செய்து உங்களுக்கு தருகிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இப்படியெல்லாம் பண்ணல, டாப்ஸே பண்ணிடுவாங்க. இவங்களே வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணிடுவாங்க. விட்டா அந்த மம்முட்டியை விட்டு இருந்து குழியெல்லாம் தோண்டி போயிடுச்சு, பணத்தெல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சுருவாங்க. அப்படி நாங்கள் ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணோம். நாங்கள் பார்த்தீங்களா இந்த சேனல் ஒரு பயல்ட்டையும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட கேட்கறதில்ல, நீங்களாக கொடுக்க. ஏன்னா ஜேர்னலிசம், நேர்மை, உண்மை அப்படின்லாம் உருட்டானோ அவனோட பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு 13 இடத்துல சொன்னான். அதில் ஒரு 5 இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. 6வது இடத்துல 2 எலும்பு கூட, அது ஒரு புரோக்கன் எலும்பு. இது வந்து ஆணா பெண்ணான்னு கூட உங்களுக்கு அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான சொன்னால் அது ஆணுடைய எலும்பு அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. ஒரு மண்டையோடு கிடைச்சது, அவ்வளோதான். மற்ற 13 இடத்துல எதுலையுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, சரி இந்த நேரத்தில் கருத்து சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடணும், பாஜகவும் பெரிய அளவில் கருத்து சொல்ல. ஏன்னா இந்த வீரேந்திர ஹெக்டே, அந்த மஞ்சுநாத கோயில், அவங்க தர்மஸ்தலா, அவர் வந்து பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பிஆர் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது சொல்லி அது இப்போதைக்கு ஒன்றும் பண்ண. ஏன்னா இவங்க தானே எஸ்ஐடி உடனே கம்யூனிஸ்டுகள் கேட்ட உடனே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் அதுலேருந்து தப்பிச்சுக்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமார் அந்த அமைப்புக்கு அதாவது அவர் மஞ்சுநாதருடைய டிவோட்டி, அதனால் அவர் இது சம்மந்தமாக எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு நவீன அம்பேத்கரியம் பேசக்கூடிய இந்த கூட்டுகளுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய சித்தாராமையா, அவர் உடனே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எஸ்ஐடி இதில் என்னென்னா இந்த தக்ஷிண கன்னடா அந்த இதில் இருக்கக்கூடிய எஸ்பி யாருன்னா நம்ம தமிழகத்தை சார்ந்த கே அருண் அப்படிங்கிறவர் தான். அவர் இந்த திடீர்னு வந்த அப்ரூவராக மாறிய இந்த முகமுடி நபர் மீது அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கு. பிறகு இந்த சுஜாதா பட்டுன்னு ஒருத்தவங்க, அவங்க 60 வயசுக்கு மேலே, அவங்க வந்து தன்னோட பெண்களை காணணும், இந்த 1986 கேஸு இது பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நிறைய வீடியோ வர வந்திருக்கு, அவங்கள எப்படி பேச வச்சாங்க, ஏன் அப்படி சொன்னோங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றே இல்லைங்கிற அப்படிங்கிற சொல்லதான். அந்த அதில் இந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் வந்து அந்த படம், அந்த படத்தில் வந்து ப்ளூ கலர் ஆளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து. அதாவது அந்த ஃபேமிலி ட்ரீல யார் அந்த லிவிங், அதாவது அவங்க உயிரோடு இருந்தால் இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்கிறத அது இல்லாத நபராக எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு இதுதான் தன்னுடைய மகள்னு சொல்ல வச்சு, இப்போ அதுதான் அவன் என்ன சொல்கிறான், தமிழகத்தோடு இதற்கு தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். திருவள்ளூர் எம்பி எதுக்கு இதுன்னு ஏற்கனவே ஜனார்தன் ரெட்டி எம்எல்ஏ வந்து சட்டசபையில் சொல்லியிருக்காருங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம்.
இந்த எஸ்ஐடி இப்போ அவன் ஒரு எவனோ ஒருத்தன் சொல்கிறான், அவன் திடீர்னு அப்ரூவர் ஆகிட்டேங்கிறான், நான் சொல்கிற இடத்துலலாம் தோண்டுங்கிறான். இதை எத்தனை நீங்கள் எப்போ தோண்டி எப்போ முடிப்பீங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ சுனில்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் பரமேஸ்வரா வந்து சட்டசபையிலே சொல்கிறாரு, இப்போ தானே எஸ்ஐடி இது பண்ணிட்டு இருக்காங்க, பல ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை வைத்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ப்ரெஷர் பில்டப் எங்கேயுமே இல்லையே, எலும்பே இல்லையே, திரும்ப இன்னும் எங்கே தோண்ட போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் இப்பொழுது அந்த முகமூடி நபர் அவன் தான் தவறாக வழிநடத்தி இருக்கிறான், பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கான் அப்படின்னு. அவன் யாரு அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு சன் நியூஸ்லேயோ இதுலேயோ வந்து ஒருத்தவனுடைய ஃபோட்டோன்னு இதில் போட்டிருக்காங்க உங்களுடைய கார்டில், நியூஸ் கார்டில். அது அவனானுங்கிறது தெரியல நமக்கு இப்போது வரைக்கும். அது அந்த ஏசியத்திலே முகமூடி நபர்னே நம்ம பேசுவோம். அந்த முகமூடி நபர் யாருங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், அவன் ஃபேமிலியில் 3-4 பேர் இருக்காங்க, அவனுக்கு 1, 2, 3 கல்யாணம் நடந்திருக்குது. 2வது மனைவி வந்து சொல்கிறான், இவன் வந்து ஒன்றா நம்ம திருட்டு பைய, என்னையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தைங்கள்லாம் இருக்குது, இவன் வேலைக்கே போக மாட்டான், திடீர்னு இப்போ வந்து சௌகரியமாக இருக்கிறான். அங்கே புரிஞ்சுங்க, வேலைக்கே போகாத அளவுக்கு சௌகரியமாக இருக்கிறான், திடீர்னு இவங்க 10 வருஷமாக ஆளை காணலாம் இவன் அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கிறவங்க இவன் பிரதர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, இவன் மட்டும் ஏன் இப்படி ரெக்ரூட்டி பயலாக இருக்கான்னு தெரியல அப்படின்னு அந்த கிராமத்துலலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவனை ஒன்றும் போட்டு பிழிஞ்சா இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, திருவள்ளூர் எம்பி இருக்கிறாரா, அந்த எம்பிக்கு பின்னால் ஏற்கனவே யாராவது இருந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்களாங்கிறது போக போக தெரியும். இப்போ இந்த யூடியூப் அதிகமாக பேசுனதெல்லாம் ஒரு முஸ்லீம் யூடியூப் சேனல் பேசுனது, இப்போ அவங்களெல்லாம் இப்போ அடுத்தடுத்து இப்போ அவங்க மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்னு பாஜக கேட்டிருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நமக்கு என்னென்னா, ஒரு அதிகமாக கூட்டம் வரக்கூடிய இந்துக்கள் காங்கிரிகேஷன் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்தின் மீது இவங்க இப்படி ஒரு தாக்குதலை. இப்போ இதில் என்னென்னா, அந்த தர்மஸ்தலா இருக்கக்கூடிய பெல்தங்கடி அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீனிவாசராவன் ஒரு அற்புதமான தகவலை சொல்கிறார். இப்போ இவன் சொல்கிற கணக்குக்கே அவர் வரார். எப்படின்னா, இந்த கிராமத்தை பொறுத்தளவு ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, எப்படி காசிக்கு நம்ம வந்து அங்கே போய் நம்ம உயிர் அந்த கட்டை அங்கே போய் வேகணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி தர்மஸ்தலா அந்த மஞ்சுநாதரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே எங்கேயாவது செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப ப்ரெஷரு, ஏதோ ஒரு மென்டல் அகனியோடு இருக்கிறான்னா பேசாமல் சூசைட் மாட்டிக்கிட்டு இங்கேயே செத்துருவோம், அந்த காட்டு எவனவும் உள்ளே வர முடியும், ஏன்னா அவ்வளவு காடு வனாந்தரமாக இருக்கும், இங்கே போய் சூசைட் பண்ணுவான், யாரோ நம்மளை போச்சுட்டு போட்டோம், நம்ம மஞ்சுநாதரையே பார்த்தாச்சு, நம்ம வாழ்க்கையை இதோட முடிச்சுக்குவோம், இது மாதிரி சாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணி பஞ்சநாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ரெக்கார்டு படி என்னென்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா 5 விதமான விஷயங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஆவணங்கள், அவன் எப்படி இறந்தா போனாங்க கண்டுபிடிதான், அட்டாப்சி பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம், இந்த ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி பஞ்சாயத்து முடிவு பண்ணும். போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கும். அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். இவங்கெல்லாம் அப்ரூவல் பண்ண உடனே ஓகே, இது அன்கிளைம்டு பாடி, இது ஒரு 10 நாள் வெயிட் பண்ணிவிட்டு யாருமே மார்ச்சரியிலேருந்து வந்து எடுக்கலை, நீங்கள் பறிச்சுக்கங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து முடிவு பண்ணி, அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அது இறந்தவர் இந்து அப்படின்னு அந்த அடையாளத்தை வைத்து தெரிந்தால் இந்து முறைப்படி நாங்கள் வந்து வச்சிருக்கோம், அடக்கம் பண்ணியிருக்கோம். இது ஒரு வருடத்திற்கு 10லேருந்து 12 பணங்களை நாங்கள் புதைக்கிறோம், பஞ்சாயத்து இல்லை நடக்குது. இது போலீஸுக்கு தெரியும், அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் இதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அந்த கணக்கே வச்சு பாருங்களேன். 1995லேருந்து 2014 வருஷத்துக்கு 10னா 10-12னா அதே 100 தானே இருக்கும். அப்போ 100 இதாக போச்சுன்னா அதுதான் போச்சிருப்ப, அப்படி பண்ணி அப்போ அந்த கணக்கில் வச்சுருந்தா கூட. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அந்த மஞ்சுநாதர் தான் இப்பொழுது இந்த உண்மையை கொண்டு வந்து பாருங்க. இவ்வளவு நாள் அதை பற்றி என்னென்னமோ அலிகேஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த மஞ்சுநாதருடைய அருளால் அவர் வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நடக்கட்டும், வெயிட் அண்ட் சி அப்படின்னு பார்த்துருக்காரு. இப்பொழுது எவன் குற்றச்சாட்டு, அபாண்ட குற்றச்சாட்டு, நமக்கு என்ன, இதுக்கு பின்னால் சதிகாரர்கள் யாரோ அவர்களையும் மஞ்சுநாதர் அடையாளம் காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.